வணக்கம். நாம் கர்ணனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக கர்ணனின் ஆலோசனையின் பேரில் மீண்டும் பாண்டவர்கள் சூதாட்டத்திற்கு அழைக்கப்பட்டனர். தர்மனும் வந்தார், மீண்டும் தோற்றார். அதன் விளைவு பாண்டவர்கள் வனவாசம் அனுப்பப்பட்டனர். கர்ணனின் உபதேசத்தின் பேரில் காட்டிலேயே அவர்களை கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்டது. அவை அத்தனையும் கடந்து பாண்டவர்கள் உயிர் தப்பினர். வனவாசத்திலிருந்து திரும்பிய பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை தங்களிடமே திருப்பி தருமாறு கேட்டனர். துரியோதனன் திருப்பித் தர மறுத்தான். ஆதலால் குருஷேத்திர போர் தொடங்கியது. அந்நேரம் கர்ணனை பற்றி அறிந்த குந்தி தேவி கர்ணனை சந்தித்தாள். நீ என் மூத்த மகன் என்றும் ஆதலால் நீ பாண்டவர் பக்கம் நிற்கும்படியும் கேட்டாள். குந்தியின் கோரிக்கையை மறுத்தான் கர்ணன். தான் பிறப்பினால் ஒரு சத்திரியன் என்பதனை அறிந்து மகிழ்ந்தான். ஆனாலும் தான் சிறுவயதில் பாண்டவர்கள் மற்றும் மற்றவர்கள் தன்னை அவமானப்படுத்திய போது துரியோதனன் மட்டுமே தன் பக்கம் நின்றதாக கூறினான். ஆனாலும் நான் பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு எவரையும் கொல்ல முயற்சிக்க மாட்டேன் என்று குந்தி தேவிக்கு வாக்கு கொடுத்தான் கர்ணன். அதே போல கிருஷ்ணரும் கர்ணனை சந்தித்தார். கர்ணனை பார்த்து, நீதான் இந்த ராஜ்யத்தின் மூத்தவன், ஆதலால் நீ மன்னனாகிவிட்டால் இரு பக்கமும் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார். அவ்வாறு செய்தால் போர் நிறுத்தப்படும் என்றார். கிருஷ்ணன் கூறியதை கேட்ட கர்ணன் சிரித்துக்கொண்டே அதனை மறுத்துவிட்டான். போர் துவங்கியது. அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவை தன்னை பல போர்களில் தோற்கடித்த வீரனான அபிமன்யுவை தன் தந்திரத்தால் சக்கரவியூகத்தில் மாட்டிக்கொண்டு நிராயுதபாணியாக நின்ற அபிமன்யுவை 6 மகாரதிகளை கொண்டு அச்சிறுவனை கொன்றான் கர்ணன். அடுத்து வந்த நாட்களில் அர்ஜுனனுடன் நேருக்கு நேர் மோதினான் கர்ணன். அர்ஜுனனின் தேரோட்டியாக கிருஷ்ணர் இருந்தார். அதே போல் கர்ணனின் தேரோட்டியாக சல்லியன் அமர்ந்திருந்தான். அர்ஜுனன் மற்றும் கர்ணனுக்கு இடையே போர் தீவிரமடைந்தது. தனது குருவான பரசுராமரிடம் பெற்ற பார்கவ அஸ்திரத்தை கர்ணன் அர்ஜுனன் மீது ஏவ எண்ணினான். ஆனால் குருவின் சாபத்தால் அந்நேரம் அதற்குரிய மந்திரங்களை மறந்தான். அந்நேரம் அவனின் தேரின் சக்கரமானது அவன் பெற்ற மற்றொரு சாபத்தினால் பூமிக்குள் புதையுண்டது. அதனை பார்த்த கர்ணன் கலங்கி நின்றான். அவனின் தேரோட்டியான சல்லியனோடு சேர்ந்து சக்கரத்தை வெளியே எடுக்க முயற்சித்தான். முடியவில்லை. வணக்கம்.